வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அது இதுக்கு பண்ணிட்டீங்கல்ல. ஓ எங்க ஆள் வேற மேக் புக்கோட வந்திருக்காரு. என்ன அர்த்தம்? லேப்டாப் டீல்ஸ் அதை பத்தி அப்படியே ஒரு ரெட்டு பார்க்கலாம் தான். இல்லை, ஆக்சுவலாக வந்து லேப்டாப் டீல்ஸ் வந்து ஒரு வகையில் இப்போதைக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, அம்மாம்பெரிய லேப்டாப்பே 50,000 ரூபாய்க்கு ஓரளவுக்கு வாங்க முடியுது. ஆனால் தம் தூண்டுகிற இந்த ஃபோன் பண்ணுற அலப்பறம் இருக்கு பாருங்க. அதில் எங்கள் ஆள் கையில் மேக் புக் வச்சுட்டு மேக் புக் நியோ பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நியோ வந்து எப்படின்னா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸில் வந்து பேசிக் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரியான ஒர்க்கு, டேப் வாங்கணும்னு நினச்சவங்களாம் எனக்கு தெரிஞ்சு டேப் விழுது வாங்கிடலாம். அதான் ஆப்பிளோட மிட்ரேஞ்சா எனக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சீரியஸாக செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. கிட்ஸ் வந்து தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடிங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட டெர்மினல் எப்படி யூஸ் பண்ணுறது, லினக்ஸ் பேஸ்டு மாதிரி மேக் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு டெர்மினல் ஆக்சஸ்லேருந்து எல்லாமே உண்டுங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கெல்லாம் ஒரு ஓப்பன் பண்ணி இப்போயே ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பையனுக்கு இந்த ஆக்சஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உட்காந்து ஸ்க்ரால் பண்ணி ஷார்ட்ஸ் பார்த்து சாகிறதுக்கு பதில் இதில் எதையோ பண்ணி இதை புகைச்சி விட்டா கூட எனக்கு பரவாயில்லைங்கிறேன். அந்தளவுக்கு மைண்டு வெறுப்பாகுது. ஆமாம். ஸோ அதனால இது இன்ட்ரெஸ்டிங்கிறேன். ஏன்னா எப்படி சொல்றேன்னா, 70,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கும்போது, நான் எம் சீரிஸ் சிப்போட ஒரு டேப் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஐபேட் ப்ரோ வாங்கணும் அப்படின்னாலே இதே பிரைஸ்க்கு தான் வந்துருது. ஆமாமா, சரியா? அதுக்கு நான் அதுக்கப்புறமா கீபோர்டு வாங்கணும்னா 40,000, அதுக்கப்புறம் பென்சிலு, அது வேற மாதிரி போயிடுங்க. அதனால நீங்க லேப்டாப் அப்படின்னு போயிட்டா ப்ரொடக்டிவிட்டிலையும் வந்துடும், மொரவர் ஒரு பிசினஸ் ரேஞ்சுக்கு வந்துடும். அது சீரிஸ் A18 ப்ரோ, A19 ப்ரோலாம் நல்ல சிப்பு, பேசிக் எடிட்டிங். நான் இப்போ ஐமூவி எடுத்து போட்டு எடிட் பண்ணா அசால்ட் பண்ணிட்டு போயிடும். இது லேப்டாப்புங்கிறனால எனக்கு மல்டி டாஸ்கிங் பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், எப்படி TWSக்கு நான் வந்து எப்பயுமே திரும்ப கலட்டி உள்ள வைக்கும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வைங்கன்னு சொல்றேனோ, அந்த மாதிரி லேப்டாப்ஸை வந்து எப்பயுமே எறும்பு இருக்கிற இடத்துல ப்ளீஸ் நோ. சரியா? எறும்பு இல்லாத மாதிரி இருக்கணும்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த சாப்பிட்டுக்கிட்டே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி நிறைய கடையிலேயே சொல்லுவாங்க, நீங்க சர்வீஸ் பண்றீங்கன்னா அந்த கடையில சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த தெர்மல் பேஸ்ட்லாம் உள்ள வைக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த ரேம் மேல இருக்கிறது அது எல்லாத்தையும் வந்து எறும்பு திருட்டு போயிடும். இல்ல, அதுக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, அதனால நான் வந்து ஸ்நாக்ஸே எடுத்துட்டு போக மாட்டேன். அதை தேடி அது வரதுக்கு முன்னாடி இப்ப நான் தான் லேப்டாப் வச்சிருக்கேன், இதுல எல்லாம் எறும்பு வந்திருக்கான்னு கேட்டேன்னா வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இது மேல ஒரு 2 ஓடிச்சுனாலே எனக்கு ஐயோ அப்படின்னு ஆயிடும். ஆமாமா, சரியா? ஆஹா உள்ள கூடு கட்டிட்டாங்களாடான்னு சொல்லிட்டு இப்படி தட்டிலாம் பார்ப்பேன். இப்படி தட்டி டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது வெளில வருதாடா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். மெயின் இஷ்யூ என்னன்னா சாப்பாடு தான்டா. நம்ம சாப்பிட்ற ஏதாவது ஒரு பொருள் வந்து இது மேல விழுந்துரும், அதுதான் ஸ்மெல் அதிகமா இருக்கிற. எங்கேயோ இருந்து எறும்பு இதுக்குள்ள வரும். வந்ததுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு சில ஸ்மெல் அதுக்கு பிடிக்கும். நேரம் உள்ள போய் வந்துருவாங்க, நேரம் உள்ள போயிருவாங்க, மொத்தமா உள்ள போயிருவாங்க. உள்ள போய் காலனி மாதிரி கெட்டினாங்கன்னா நீங்க போர்டு எகிரிடும். அவ்வளவுதான், கெட்டினானுங்கன்னா எகிரிடும். ஸ்லீவ் லேப்டாப் வாங்கினீங்கன்னா ஸ்லீவ் வாங்கிக்கோங்க. ஸ்லீவை தாண்டியும் உள்ளெல்லாம் போக வாய்ப்பு இல்லை. ஜிப்லாம் போட்டு லாக் பண்ணிங்கன்னா போகாது. அதை நான் திங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ரோ. என் நிலமை அப்படி இருக்கு, தொடர்ந்து ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் காலில் உட்காடுறேன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வேற வழியே இல்லை. லேப்டாப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஸ்லீவ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நம்ம வந்து அந்த தேவையில்லாத ரிப்பேர் காஸ்ட் அவாய்ட் பண்ணலாம். சேஃப்டி மெஷர். சரி, ஆமாம், நீயும் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டுங்க. அதே மாதிரி இதில் 128 இல்லைங்க, 226 தான். ஏன்னா ஆண்டவர்லாம் அந்த 128 வாங்கி வச்சுட்டு அது என்னது M1 226 தான். 226 அதுவே பத்தாது. அதை எப்படி டெல் பண்ணுறேன்? 128 வாங்கினா தெருவுக்கு தான் போகணும். ஆனால் இதில் 128 இல்லை, பேஸே உங்களுக்கு 226 தான். 512 வந்து 80K கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேக் புக் நியோ டச் ஐடி இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அது வசதி. டச் ஐடி இருந்ததுனாலே வேக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப குயிக்காக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கேமரா இல்லை, லேப்டாப்லாம் வந்துருக்கோம். அது லேப்டாப்ல உண்டு எப்பயுமே. அவனுக்கு வந்து இதுதான் கொஞ்சம் லூஸ் தான். ஃபோன்லேயும் பட்டன் இருந்தப்போ இருந்ததுங்க. 1080p ஃபேஸ் டைம் HD கேமரா ஓகே. எனக்கு ஆனால் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணதை பார்த்துருந்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் இதை பற்றி நான் வீடியோலாம் ரொம்ப பார்க்கல. இப்போ மேக்லேயே பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேஜ் ஒர்க் ஆகும். எனக்கு இதுலலாம் ஒர்க் ஆகும். நான் அப்படி சைடில் பண்ணால் அதுவே அலைன் பண்ணோம். ஆமாம். ஸோ சென்டர் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஸ்பீக்கர்ஸ் வந்து சூப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டீடியோ இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் டாப் ஃபயரிங் வச்சாலும் ஓகே தான். பட் இந்த சைட் ஃபயரிங் வந்து ரொம்ப இமர்சிவாக இருக்கும். 2 சைட்ஸ்லையும் வச்சது வந்து இமர்சிவாக இருக்கும். நல்ல ஐடியா. பாட்டம் ஃபயரிங் பெரும்பாலும் நிறைய பேர் வச்சு வீணா போச்சு. சோஃபாவில் வச்சாலே முடிஞ்சிருங்க, அதுக்கு அதை மஃப்ளை காலியாக போயிடுவான். ஸோ அப்புறம் USB-C போர்ட் 2 இருக்குங்க. ஒரு 3.5mm ஜாக்கும் இருக்குங்க. 3.5mm ஜாக் இருக்குங்கிறது பெரிய விஷயமா பேசுறோம். தண்டர்போல்ட்லயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நீங்க வந்து டாக் போடலாம். அதே மாதிரி ஆண்டவரோட காம்படேட் பண்றதுக்காக M5 அதுவும் வந்திருக்கு. அதுவும் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஓகே 1,20,000 கிட்ட இருக்கு. இது 70,000க்கு பார்த்தோம். அது 1,15,000 1,20,000 அந்த செக்மெண்ட்குள்ள போயிடுது. ஆமா, ஏன்னா இது வந்து M3 நான் வாங்கினேங்க. M3 MacBook Air வாங்கினேன். M4 MacBook Air வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இடையில கொஞ்சம் 70 இந்த மாதிரிலாம் பார்த்தாங்க, நம்ம மக்களே பார்த்துருந்தாங்க. ஆமா, டீல் டைம்ல வருது 1-2. ஸோ ஓகே, இது ஒன்ஸ் வாங்கினா என்ன அட்வான்டேஜ்னா ஒரு 15,000 ரூபாய் கிட்ட வரும் கேர் பிளஸ்.
போட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு இந்த லேப்டாப்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் மாதிரி 3 years 3 இயர்ஸ் வரும். ஸோ அது கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லேப்டாப் வந்து நான் இப்போ ஜாலியாக இப்பெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் எங்கனாலும் கேரி பண்ணிட்டு போகிறேன். இப்போ நான் சொன்ன அந்த எறும்பு கதை இதெல்லாமே வந்து நடந்ததுன்னா கூட ஓரளவுக்கு ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து எங்கேயாவது கொண்டு போய் இக்கு வைப்பானுங்க. அதனால கொஞ்சம் உஷாராகவும் அப்படி கொஞ்சம் அது வந்து காமன் எல்லாத்துலயுமே இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ஒரு சேஃப்டியா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அது ரொம்ப அஷ்யூர்டா நம்பிக்கிட்டு ட்ரெயின் வைக்கிறது, ரயில்வே ட்ராக்ல வச்சா இல்லை ட்ரெயின் ஏற்ற விடுறதா நம்ம பண்ணக்கூடாது. சரி ஓகே. ஆனா இந்த தடவை வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் அப்கிரேட் ஆயிருக்கு. 512 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து 256 வாங்கக்கூடாதுன்னு சொல்லி 512 வாங்கினேன். ஏன்னா 256 ஈஸிலி காலி. ப்ரோ வந்து பெரும்பாலும் அந்த கிராஃபிக் டிசைனர்ஸ் யூடியூப் வீடியோவே ரெண்டர் பண்றதா இருந்தாலும் ப்ரோல தட்டி தூக்கலாம், லாக்லாம் எடுத்து போட்டு அடிச்சு நொறுக்கு இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2.4 லட்சம்ல அது. ஓகே, அதான் இவங்க இந்த 2 பேர் வந்து டெக் பர்னர் அப்புறம் பி-பாம் வந்து ஒரு சில லேப்டாப்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா. அது வந்து டாப் 7 டீல்ஸ் தான். எக்ஸ்போர்ட் புக் அதான் ஆசஸ்ல, அதுக்கப்புறம் லெனோவால, அதுக்கப்புறம் சாம்சங்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சாம்சங்லாம் லேப்டாப் ரீதியாக நான் சஜஸ்ட் பண்ண விரும்பவில்லை. இவன் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. யாரு? இந்த HP 14 கோர் அல்ட்ரா ஏ, இது வந்து அல்ட்ரா ப்ராசஸர். அதான் இன்டலோட அல்ட்ரா ஹெச் சீரிஸ் வேற உங்களுக்கு 60. நான் திரும்பியும் சொல்றேங்க, HP ரீசெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண வாய்ப்பு கிடைச்சது, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சரியா, அதுக்காக HP சப்போர்ட் பண்ணி ஒன்றும் கிடைக்க போறது. ஆனா இதுக்கு முன்னாடி HPயோட இருந்த கசப்பான அனுபவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நல்லாவே டீசெண்டா வே மோர் இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது. மேபி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய புது இன்ஜினியர்ஸ் சொல்லிருக்காங்களா என்னன்னு தெரியல. மேபி நீங்க யாராவது இப்போ HP யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா முன்னெல்லாம் HPனாலே நான் பார்த்தாலே பயந்து விடுவேன். என் தங்கச்சிக்கு HP வாங்கி விட்டு அது செம ஜோக்கா இருந்தது. அதே மாதிரி லேப்டாப் இப்போ வாங்குறீங்கன்னா இந்த i5 i7ல 13th ஜென்னும் 14th ஜென்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு துணிவு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, எனக்கு தெரியாதா அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக யாராவது போறீங்கன்னா அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. அதுக்கு பேசாமல் இன்டெல் சைடில் அல்ட்ரா போகலாம், இல்லைன்னா Ryzen 5 7 ஓகே. Ryzenல 5 7 சீரிஸ்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கும். அப்புறம் U அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் லேப்டாப்லேயே நம்பர் மாடல் சீரிஸ்ல வந்து Uன்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர் கிளாக்கு. அவன் பக்கமும் போவாதீங்க. HX X இவங்கெல்லாம் இல்லை, நமக்கு என்ன வேணும்னு தான். இப்போ அண்டர் கிளாக்ல பேட்டரி நல்லா நிற்கும். ஆமா, சோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க டிசைட் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வெறுமனே பேப்பர் பிரசன்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், பேசிக் ஆஃபீஸ் டாஸ்க் இதெல்லாம் பண்ண போறீங்கன்னா அண்டர் கிளாக் போதும். அது போதும். நீங்க வந்து வீடியோ ரெண்டர் பண்ணுவேன் ப்ரோ, கிராஃபிக் ரிலேட்டடா ஒர்க் பண்றேன் ப்ரோ, கொஞ்சம் இன்டென்ஸ் டாஸ்க் கொடுப்பேன் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு அண்டர் கிளாக் வேணும். ஸோ டிசைட் அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இருக்காது. ஆமா, இல்லைங்க இந்த லெனோவாலாம் வந்து உங்களுக்கு 360 சொல்லிவிட்டு இப்படி கண்ணாப்னா மடிச்சுலாம் காட்டுவானுங்க. 3 அப்படியே ஃபுல்லா பெண்ட் ஆயிடும். உங்களுக்கு அப்படியே டச் எல்லாம் இருக்கும். அதில் ஃபுல்லாக ப்ராசர் பார்த்தா ஜோக்கா இருப்பான். அதனால அதுவும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சும்மா பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு டச் டிஸ்பிளேலாம் கொடுத்துட்றான் ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு நினச்சி வாங்கிறாதீங்க, கொஞ்சம் சோகமாயிடும் அடுத்து. ஆனால் எக்ஸ் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல எல்லாருமே சொன்னது இதுதான், அது நல்லா இருக்கு, ரொம்ப பேட்டரி எஃபிஷியண்டாக இருக்கு. இப்போதான் ஆப் கம்பேட்டபிலிட்டி பெட்டர் ஆகிட்டே வருது. அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். எந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா அடாப் யூசர்ஸ் அதுக்கப்புறம் அதான் அடோப் ஆப்லாம் ஒர்க் ஆகுதுடா. ஆனால் கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலோ இல்லாட்டி வந்து புதுசாக ஏதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அந்த கம்பேட்டபிலிட்டி மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் நம்ம மக்கள் சொல்றாங்க. அதுவும் லேப்டாப் வந்து எப்படிப்பட்ட மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் அளவுக்கு வந்து ஐயோ அந்த லேப்டாப் அவுடேட் ஆயிடுச்சுங்க, 6 மாசத்துல இந்த புது ஃபீச்சர் வந்துருக்குங்க, ஃப்ரண்ட் கேமரால HDR வீடியோ எடுக்கலாமா, அதெல்லாம் இங்க வரப்போறது கிடையாது. லேப்டாப்லாம் வாங்கினாங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் கூட யூஸ் பண்ண முடியும், குறைஞ்சது 5 வருஷமாவது எல்லாரும் யூஸ் பண்ணலாம். காம்போனன்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், SSD அடிஷனலா போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ரேம் அடிஷனலா போட்டுக்கலாம். இந்த லேப்டாப்ஸ்ல இல்ல, நாங்க இதை பத்தி பேசல. இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் சால்டட். இப்போ வரக்கூடிய அந்த ஸ்னாப்டிராகன் X சீரிஸும் அந்த மாதிரி அதே மாதிரி தான். அண்ட் பெரும்பாலும் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் சால்டட் மாதிரியே போறாங்களோ, பார்ட்ஸ் கம்பேட்டபிலிட்டி, அதை பார்ட்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பண்ணலையோ, அதெல்லாம் நம்ம பேச முடியாது. நம்ம பார்ட்ஸ் அப்கிரேட் பண்ற மாதிரி ட்ரெடிஷனல் லேப்டாப்ஸ்னா என்ன ஆயிடும் தெரியுமா, தின்னா இருக்காது. ட்ரெடிஷனல் லேப்டாப்ஸ் இவ்வளவு தின்னா இருக்காது, அது வந்து குண்டா தான் இருக்கும். ஆனா நான் வந்து என்ன பண்ணலாம்னா ரேம் அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து 64 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்கலாம். நம்ம வாங்கும்போது 16 GB இருக்கும். என்னன்னு பார்த்தா 4 ஸ்டிக் சப்போர்ட் இருக்கும். ஒவ்வொன்றுலயும் வந்து 2 ஸ்டிக் இருக்கும், ஒன்னொன்றுலயும் 32 GB தாங்கும். அப்புறம் 64 GB ரேமா மாறும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்க மதர் போர்டை தவிர்த்துட்டு ப்ராசர் கூட மாத்தலாங்க. அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றதையும் நீங்க பார்த்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, என் தலைவன் அப்டேட் ஆகிட்டு இருக்கான். ஓகே, எங்க ஆண்டவர் வந்து iOS 26 வந்து macOS 26. macOS 26 சாரி, இன்னும் வந்து 5 நிமிஷத்துல அப்டேட் ஆயிடும். அதுக்கப்புறம் லேப்டாப் தலைகீழ மாறிடும், மரல போறோம். இப்படி மாறிடுமோ? ஆமா, அப்புறம் எப்படி யூஸ் பண்ணணுமா? இப்படி பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சி நீங்க டிஸ்பிளேல இங்க வந்துடும். ஆமா, வேற லெவல் எடுக்குது. திஸ் வீடியோ இஸ் ரெக்கார்டிங் ஆன் Xiaomi 17 Ultra. இந்த வீடியோ நீங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு SRK தான் என்டர் பண்ண முடியும். 4K 60 FPS Dolby Vision. சரியா? மொத்தம் உங்களுக்கும் அந்த தாட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.